ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரோதி வருஷம் வைகாசி மாதம் மாத பலனை பார்க்கலாம். மாத பலன் அப்படின்னு சொல்லும் பொழுது 14/5/2024 14/6/2024 வரலும் உண்டான வைகாசி மாதம் குரோதி வருஷத்தினுடைய பலனை இப்போ பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு ஒரு ராசியாக இந்த மாதத்தில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசி, அதில் பார்த்தாலேயானால் சுக்கிரனும் புதனும், ரிஷபராசியில் சூரியனும் குருவும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனியும், மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இருக்கா. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் மாறக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரிய பகவான் இந்த மாதத்தை சித்திரையிலிருந்து வைகாசிக்கு மாறுறார். அதனால தான் நம்ம ரிஷப மாதம் இல்லைன்னா வைகாசி மாதம்னு சொல்கிறோம். 14ஆம் தேதி பிறக்கிறது. பொதுவாகவே இந்த மாத கிரகங்களை வச்சு தான் மாத பலன்களை சொல்லுவோம். அதாவது சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய், இந்த 4 கிரகங்கள் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது. ஏன்னா 30லேருந்து 40 24 நாள்லேருந்து 45 நாள் வரலும் உண்டான நாட்களில் மாறக்கூடியவை. இந்த மாதத்தில் இந்த கிரகங்கள் என்னென்ன மாறுறது அப்படின்னு பார்த்தோமே. ஆனால் சுக்கிர பகவான் மாறுறார் 20/5/2024. இன்றைக்கி சுக்கிர பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். அதற்கு பிறகு புத பகவானும் போகிறார் 24ஆம் தேதி. இந்த மாத கடைசியில் பார்த்தோம்னா 31ஆம் தேதி 31/5 அப்படின்னு பார்க்கும்பொழுது செவ்வாய் பகவான் ராசியிலே ஆட்சி பெற்று போயிருக்கார். இந்த மாதத்தில் மாத கடைசி ஆகும்போது 6, அதாவது தமிழ் மாதத்து கடைசி அப்படின்னு பார்க்கும்பொழுது 9/6 அன்னைக்கு மிதுனத்தில் புதனும், 14/6 அன்னைக்கு பார்த்தேன்னா சுக்கிரனும் மிதுனத்துக்கு வந்துடுறார். இது இந்த மாதத்தினுடைய கிரகச்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தேன்னா வைகாசி மாதம்னா வைகாசி விசாகம் பெரிய விசேஷம். பௌர்ணமி, எல்லா பௌர்ணமிகளும் மிகவும் பெரிய ஏற்றம். ஏன்னா ஒளி பெருக்கிய நாள், ஒளி பொருந்திய நாள். இந்த பௌர்ணமியில் பிறந்த குழந்தைகள் மிகப்பெரிய ஆளுமை பொருந்தியவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். எப்பொழுதுமே சூரிய சந்திரனுக்கு 180 பாகையில் இருக்கிற பொழுது ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் இந்த வாட்டி வைகாசி பௌர்ணமியில் என்ன விசேஷம் அப்படின்னா குரு பகவான் சூரியனோடு சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம். குருவும் சூரியனும் இருக்கிறது பெரிய ஏற்றம். அதனால் ஆளுமை திறன் ரொம்பவும் அதிகமாக இருக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் பௌர்ணமி வைகாசி விசாகம் சொல்கிறோம். அதற்கு பிறகு 24ஆம் தேதி 23ஆம் தேதி பௌர்ணமி, அதாவது வைகாசி விசாகம். அதுவும் கோவிலெலாம் எல்லாமே திருக்கல்யாணம்லாம் நிறைய நடக்கும். அதற்கு பிறகு 24ஆம் தேதி அன்னைக்கு காஞ்சி மகாபெரிவரனுடைய ஜெயந்தி. 24ஆம் தேதிக்கு அப்புறம் 28/5 அன்னைக்கு பார்த்தேன்னா 28/5/2024 அக்னி நட்சத்திரம் முடிவு. அதாவது அக்னி நட்சத்திரம்னு ஏற்கனவே போன இதில் சொல்லியிருக்கோம். சித்திரை மாதத்தில் ஆரம்பிச்சிருக்கோம். சித்திரை மாதத்தில் பரணி நட்சத்திரத்துலேருந்து ஆரம்பித்து ரோஹிணி நட்சத்திரம் வரலும் வரக்கூடிய இந்த 8 பாதங்களை அக்னி நட்சத்திர காலம்னு சொல்கிறது. இந்த காலகட்டத்தில் நான் புதுசாக ஒரு நல்ல விசேஷங்கள்லாம் பண்ணுறது கிடையாது. இந்த அக்னி நட்சத்திரம் முடிஞ்ச உடனே எல்லா விதமான ஏற்றங்களும் பண்ணக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதுக்கு முதல்ல பார்த்தோம்னா 6/6/2024 அன்னைக்கு, அதாவது 3/6/2024 அன்னைக்கு பார்த்தோம்னா 3ஆம் தேதி, ஜூன் 3ஆம் தேதி அன்னைக்கு வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். 9 மணி 5 நிமிஷமா, 9 மணி 5 நிமிஷத்துலேருந்து 10 மணி 35 நிமிஷம் வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சொல்கிறோம். இந்த 1 மணி நேரம் 30 நிமிஷம், அதாவது 90 நிமிஷங்களில் 18 நிமிஷமாக பிரித்து 5ஆக பிரிச்சுக்கிறோம். வாஸ்து புருஷன் கண் விழிக்கிறது, கண் விழித்து காலை கடன்களை செய்கிறது. அதற்கு பிறகு குளிக்கிறது ஒரு 18 நிமிஷம். அதற்கு பிறகு கடவுளுக்கு சாமிக்கு பூஜை பண்ணுறது ஒரு 18 நிமிஷம். போஜனம் பண்ணுறது 18 நிமிஷம். அதற்கு பிறகு தாம்பூலம் தரிப்பது 18 நிமிஷம். கடைசி 36 நிமிஷம் மிகவும் ஏற்ற விஷயம். இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு கிரகப்பிரவேசமோ வாசக்கால் ஊன்றதோ புதுசாக மன அடிக்கோள் பண்ணுறதோ இதெல்லாம் பண்ணலையானால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக முடியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
இந்த வாஸ்து புருஷன் நித்திரை விடும் நாளில் பார்த்தலையானால் நித்திரை விடும் நேரத்தில் இந்த கடைசி 36 நிமிஷத்தில் பெரிய ஏற்றம் இருக்கும். அப்போ வந்து திதி வார தோஷங்கள் கிடையாது, அஷ்டமி நவமி அதெல்லாம் எதுவுமே கிடையாது, ராகு காலம் யமகண்டம்லாம் கிடையாது. அதனால் வந்து அதை எடுத்து செய்யக்கூடியது ரொம்பவும் விசேஷம். இது ஏதாவது ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கையெழுத்து போடணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் போடுறது ரொம்பவும் நல்லது. 6/6/2024 ஜூன் 6ஆம் தேதி பார்த்தோம்னா அமாவாசை, வைகாசி அமாவாசை வருது. இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் இதெல்லாம் தான். இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மேஷம் முதல் மீனம் வரை. அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போகும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் வேணுமே ஆனால் எனக்கு தொடர்பு கொண்டோடனே உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் நீங்கள் அனுப்பிச்சலையானால் உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனாரின் பெயரை அனுப்பிச்சிங்களேனால் உங்களுடைய சார்ட்டை போட்டுட்டு, அதாவது அஸ்ட்ராலாஜிக்கல் சார்ட்டை போட்டுட்டு, ஹாரோஸ்கோப்பை போட்டுட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும். அதாவது பாத சந்தி இருக்கா, கிரக சந்தி இருக்கா, நட்சத்திர சந்தி இருக்கா, லக்ன சந்தி இருக்கா, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குது, கோச்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்களை சொல்கிறேன். இதற்கு உண்டான கட்டணம் என்ன அப்படின்றதையும் கேட்டு தெரிஞ்சுட்டு அதை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போது இந்த மாதத்தினுடைய வைகாசி மாதத்தினுடைய மாத பலன் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை ஒன்றா பார்க்கலாம். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். இந்த வைகாசி மாதம் குரோதி வருஷத்தில் 4 நாள்லேயே, அதாவது கிட்டத்தட்ட 23/5/2024 பார்த்தேன்னா ஒரு 7-8 நாள்லேயே அவர் வந்து ஆட்சி பெற்று போயிடுறார். பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதம் பிறக்கும் பொழுது 12ஆம் இடத்துல இருந்தாலும் மாதத்தினுடைய ஒரு வாரத்தில் வந்து அவர் இமீடியட்டாக உங்களுடைய ராசியிலேயே ஆட்சி பெற்று போகிறார். உங்களுடைய ராசியில் வந்து சூரிய பகவான் இந்த மாதம் பிரவேசிக்கிறதுனால சௌரமானத்தின் பிரகாரம் நம்ம வந்து இந்த மாதத்தை கொண்டாடுறோம். வைகாசி மாதம்னு சொல்கிறோம். குரோதி வருஷத்தின் வைகாசி மாதம். குரு பகவான் இருக்கார். பெரிய ஏற்றம் கிடைக்கும். ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ் லோடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். குரு உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ் லோடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மன அழுத்தங்கள் இருக்கும். வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறதுனால குழந்தை பிராப்திக்கு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமண யோகம் நிச்சயம் வந்தாச்சு. இப்போ வைகாசி மாதம் அக்னி நட்சத்திரம் 28/5/2024 முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா இது கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்க இளைஞர்களுக்கு கண்டிப்பாக கல்யாண பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எந்த ஒரு காரியமும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்தையும் வந்து குரு பகவான் பார்க்குறது, அதாவது 9ஆம் இடத்தையும் வந்து குரு பகவான் பார்க்குறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். 8ஆம் அதிபதி 9ஆம் இடத்தை பார்க்குறது பெரிய விசேஷம். அதுவும் குரு பகவான் சுபத்துவம் அடைகிறார். இந்த மாதத்தில் வந்து சுக்கிர பகவானும் உங்களுடைய ராசிக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் 4 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. அதாவது குரு, சுக்கிரன், புதன் மற்றும் சூரியன் 4 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பெரிய ஏற்றமான மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. உங்களோட ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடும். வெள்ளித்திரை, சின்னத்திரையில் நடிக்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதுவும் சினிமாவில் வந்து இருக்கிறவாளுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம். அதில் முன்னணி நடிகைகளுக்கெல்லாம் வந்து புதிய கால் ஷீட்டு, புதிய இது வந்து சைன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பொதுவாகவே 4 கிரகங்களை வச்சு தான் இந்த மாத பலன்களை சொல்லுவோம். சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களை வச்சு தான் மாத பலன்களை சொல்லுவோம். ஏன்னா மாத கிரகங்கள்னு பேர், மிச்சம் எல்லாமே வந்து வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடியது. அதாவது குரு, சனி, புதன், குரு, சனி, ராகு, கேது இவெல்லாம் வந்து வருட கிரகங்கள்னு பேர். அதனால் 4 கிரகங்கள் மாதத்திற்கு ஒரு முறை மாறக்கூடியதுனால மாத கிரகங்களை வச்சு இந்த மாதத்தினுடைய பலன்களை சொல்கிறோம். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கிறது விசேஷம். அதாவது கேந்திராதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கிறதும் ராசியின் அதிபதியான சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறதுனால எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கும். ராசிக்கு 12ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் ஆட்சி பெற்று போகிறார் இந்த மாதம். அதனால் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் அவரே 6ஆம் இடத்துக்கும் அதிபதி. அதனால் புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. வேலைக்கு பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் இப்போ நிச்சயமாக வேலை கிடைச்சிடும். படிக்கக்கூடிய மாணவியர்களுக்கு போட்டித் தேர்வில் நல்ல ஒரு சந்தோஷமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள், ரிசல்ட் நல்லபடியாக ஃபேவரபுளாக வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா கேது பகவான் 5ஆம் இடத்துலேருந்து குரு பகவானால் பார்க்கப்பட்டாலும் சிறு பின்னடைவுகள் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும். அதாவது உங்களுடைய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவத்தில் கொஞ்சம் செட்பேக் இருக்கும். இருந்தாலும் அது குரு பகவானால் பார்க்கப்பட்டு காம்பன்சேட் ஆகும். கவலைப்பட தேவையில்லை. பெரிய இழப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை.
வெளிநாட்டுக்கு போய் வெளிநாட்டிலிருந்து மூலதனத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் இந்த ஸ்பின்னிங் இண்டஸ்ட்ரி, ஜூட்டு, ஃபைபர் இந்த மாதிரியான விஷயங்கள், நூல் சம்பந்தமான விஷயங்கள், கிளாத் சம்பந்தமான விஷயங்கள், இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். பால் பதனிடும் பொருட்கள் பண்ணுறவா அவளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், கவலைப்படவே தேவையில்லை. ஏன்னா ராசிநாதனே ராசியில் இருக்கிறது பெரிய விசேஷம். இருந்தாலும் 12ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும். அதை தவிர நண்பர்கள் கூட ஒரு நல்ல சுமூகமான உறவு இல்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது. எப்போது 31/5க்கு மேலிருந்து செவ்வாய் 12ஆம் இடத்துல வந்தவுடனே கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகள், சலசலப்புகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பாடக்கூடியவர்கள், கவிஞர்கள், கலைஞர்கள் இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலம். அதன் மூலியமாக புதிய வாய்ப்புகள் இவாளுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும். நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் தந்தையின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பிரச்சனைகள் எதுவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. பொதுவாகவே புதிய வேலைக்கு பார்த்துட்டு இருக்கவாலும் நல்லபடியாக இருக்கும். பண வருமானம் என்ன 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கார். அதனால் உங்களுடைய ராசிக்கு தனகாரகன், தனஸ்தானாதிபதி இவாள்லாம் உங்களுடைய ராசியிலே இருக்கார். தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் ராசியிலையும் தனக்காரகனான குருவும் உங்களுடைய ராசியிலே இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த மாதம் பார்த்தலையானால் குரு பகவான் தனிச்சு இல்லாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும், ரொம்ப என்ஜாயபுளாக இருக்கும். வெளியூர் வெளிமாநிலம் சுற்றுப்பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 6ஆம் அதிபதியும் நல்ல ஒரு இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால வெளிநாடு போயிட்டு வர்றது, வெளியூர் போயிட்டு வர்றது, சுற்றுப்பயணத்துக்கு போயிட்டு வர்றது, எல்லா விஷயத்திலையும் பெரிய ஏற்றம். புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு, புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தந்தை மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய காலகட்டம். இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான மாதமாக இந்த வைகாசி மாதம் அமைய போகிறது. எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வைகாசி மாதத்தில் சில நாட்களை தவிர்க்கணும். அதாவது 27/5/2024 29/5/2024 வரலும் உண்டான நாட்களை முடிஞ்ச வரலும் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்றத சொல்கிறோம். அதாவது ரிஷபராசிக்காரர்களுக்கு 25ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரலும், 25/5 27/5/2024 வரலும் உண்டான நாட்களை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா இந்த காலகட்டங்கள் சந்திராஷ்டம காலகட்டம்ன்றதுனால புதிய முயற்சி வேண்டாம். மதிகாரகன் மறைஞ்சு இருக்கிறதுனால தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம். இந்த மாதத்தில் அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் அவருக்கு பானகம் சமர்ப்பிக்கிறதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். நல்ல பொன்னான மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.